ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி. ஆவியின் கனிகள் ஒன்றுதான் இந்த சாந்தம். சாந்த குணமுள்ளவர்கள் என்றால் ஒருவேளை நாம் நினைக்கக்கூடும், அப்படிப்பட்டவர்கள் மிகவும் சோர்வாக தன்னை மிகவும் பரிதாபமாக காண்பித்துக் கொள்வார்கள் என்று. இதற்கு கிரேக்க லாங்குவேஜில் இவ்வாறாக ஒரு பதம் காணப்படுகிறது. ஒரு விலங்கானது தன்னுடைய எஜமானுக்கு முற்றிலும் கீழ்ப்பிடிந்து அடங்குவது போல் என்பதாகும். சாந்த குணம் இயற்கையாகவே ஒருவருக்கு இருப்பதில்லை, மாறாக அது கர்த்தர் கொடுக்கும் ஒரு பெரிதான ஈவாய் இருக்கிறது. மோசே இயற்கையாகவே ஒரு கோபக்காரர், கொலை செய்தவர், கற்பனை பலகைகளை உடைத்தவர். ஆனால் பிற்காலத்தில் கர்த்தருடைய ஈவாள் மோசேயானவர் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவராய் காணப்பட்டார் என்று நற்சாட்சி பெற்றார். பேதுரு இயற்கையாகவே அவரும் ஒரு கோபக்காரர் தான். ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வந்ததான சேவகனின் காதை வெட்டி போட்டார். ஒருவேளை அவர் கழுத்தை வெட்ட போய் தவறி காதை வெட்டினாரா என்று சொல்லி நாம் அறியோம். அதே பேதுரு பின்னாட்களில் சாந்த குணமுள்ள பலமுள்ள ஊழியக்காரராக அவர் மாற்றப்பட்டார். சாந்த குணமுள்ளவர்கள் வாக்குவாதம் செய்யாமல் தங்களுடைய உரிமைகளை இழக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தாலும் அதை விட்டுக் கொடுப்பார்கள். ஆபிரகாமை தான் தேவன் கானானுக்கு அழைத்திருந்தார். லோத்தை காட்டிலும் அவருக்கு வயது மிகவும் அதிகமாய் காணப்பட்டது. ஆகிலும் தன்னுடைய உரிமையை ஆபிரகாம் லோத்துக்கு விட்டுக் கொடுத்தார். லோத்து சோதம் கொமோரா பட்டணத்தை எடுத்துக்கொண்டார். இதை பார்த்த தேவன் லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பிற்பாடு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் என்று சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாம் சாந்த குணமுள்ளவராக பூமியை சுதந்திரித்துக் கொண்டார். சாந்த குணமுள்ளவர்கள் நுகத்தை ஏற்றுக்கொள்வார்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற உங்களுடைய சொத்துக்களை அபகரிக்கிற அநேக மனிதர்கள் இருக்கலாம். யாராவது உங்களை கோபமூட்டினாலும், கிறிஸ்துவின் நிமித்தம் போராட்டங்களும் பலவிதமான கஷ்டங்களும் உங்கள் வாழ்க்கையில கடந்து வந்தாலும் பொறுமையாக வாக்குவாதம் செய்யாமல் நாம் முற்றிலுமாக கீழ்ப்படிந்து நாம் விட்டு கொடுத்து நாம் கடந்து செல்கிறதான பொழுது நிச்சயமாக நாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே சகல வெற்றி நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மலை பிரசங்க அந்த நாட்களில் அவர் சொல்லுகிறார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த கர்மான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையிலே தேவனிடத்தில் நாம் கேட்கிற, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சாந்த குணத்தை நீர் தாரும் அப்பா என்று சொல்லி நாம் கேட்கிறதான பொழுது சகல விதமான சாந்த சொருபியா இருக்கிற அந்த கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட குணத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். செபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நல் வார்த்தைகளை தந்து நீர் எங்களை தேற்றுகிறீர், பலப்படுத்துகிற ஆண்டவரே. இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் சகல வெற்றிலும் சாந்தத்தோடு சகல வெற்றியும் நாங்கள் பெருமாறுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் சகல வெற்றியும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆவியின் கனிகளை ஒன்றாய் காணப்படும் சாந்த குணத்தை நாங்கள் பரிபூர்ணமாக பெற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.